தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கரூரிலே பரப்புரை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கூட்ட நெரிசலில் அவரை காண வந்த அந்த நெரிசலில் 40 பேர் இறந்ததாக செய்திகள் வருகின்றன. 50 பேருக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துயர செய்தி எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு அதிர்ச்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு சங்கராபுரத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டு பாதியிலே இந்த பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்திருக்கின்றோம். ரத்து செய்ததன் நோக்கம் அந்த துயரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது, அந்த உறவுகளுடைய ஒப்பாரி ஓலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பாதியிலே ரத்து செய்திருக்கின்றோம். இன்றைக்கு நடந்த இந்த துயரம் ஒரு வடுவாக மாறியிருக்கின்றது. அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் திரள் எத்தனை லட்சம் பேர் திரண்டாலும் அவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள். அதற்கு பல மாநாடுகள், பல பேரணிகள், விடுதலை சிறுத்தைகளுடைய பேரணிகள், மாநாடுகள் அதற்கு சாட்சியம் கூறுகின்றன. திமுகவினுடைய மாநாடுகள் அதற்கு சாட்சியங்கள் கூறுகின்றன. ஆனால் அரசியல் படுத்தப்படாத சினிமா மோகத்தால் திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி ஒரு துயரத்தை சந்திக்கும் என்பது இது ஒரு உதாரணம். விஜய் அவர்களுக்கும் அதில் அரசியல் படுத்தப்படவில்லை என்பதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. காவல்துறை வழிகாட்டி இருக்கின்ற அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறவில்லை, இந்த பரப்புரை நடைபெறவில்லை. இத்தனை சாவுகளுக்கும் இத்தனை துயரங்களுக்கும் நடிகர் விஜய் அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். யாரும் இதில் பொறுப்பேற்க முடியாது. ஆகவே விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை இவ்வளவு துயரத்திற்கு வந்ததற்கு காரணம் அரசியல் படுத்தப்படாத இந்த சினிமா மோகம்தான். ஆகவே இதற்கு முழுமையாக விஜய் பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை உரிய விசாரணையை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.